ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம த்ரில்லிங் மற்றும் அமானுஷங்கள் நிறைஞ்ச ஒரு டாப்பிக்கை பற்றி தான் பேச போகிறோம். மலேசியாவில் E8 எக்ஸ்பிரஸ்வேன்னு ஒரு ஹைவே இருக்குது. இது மலேசியாவோட மேஜர் சிட்டிஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற விதமாக அமைஞ்சிருக்கு. இந்த ஹைவே அதோட ரொம்ப அழகான லேண்ட்ஸ்கேப்புக்கு புகழ் பெற்றது. ஆனால் இது வேற ஒரு விஷயத்துக்கும் புகழ் பெற்றிருக்குங்க. அதுதான் இதோட அமானுஷ கதைகளுக்கும் அர்பன் லெஜெண்ட்ஸ் பற்றின கதைகளுக்கும். அதனால் அதை பற்றி தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த E8 எக்ஸ்பிரஸ்வேவை நார்த் சவுத் எக்ஸ்பிரஸ்வே சென்ட்ரல் லிங்க்னும் கூப்பிடுவாங்க. இந்த ஹைவே கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் அகலம் இருக்குது. இது என்னதான் அந்த நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான டிரான்ஸ்போர்ட் ரூட்டாக இருந்தாலும் அதில் பயணித்த பல பயணிகள் அமானுஷ்யமான விஷயங்களை பார்த்ததா சொல்லியிருக்காங்க. ஆல்சோ வினோதமான விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதாகவும் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ இந்த எக்ஸ்பிரஸ்வே வழியாக போய் லோக்கல் மக்களும் ட்ராவல் பண்ணவங்களும் நடுவில் ஃபேமஸ் ஆக்கின அர்பன் லெஜெண்ட்ஸ் பற்றின பேய் கதைகளை பற்றி ஒன்றா தெரிஞ்சுக்கலாம். நம்ம இந்த புத்தர்ஜயா அப்படின்ற ஊர்லேருந்து ஆரம்பிக்கலாம். இது மலேசியாவோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டலாக இருந்துட்டு வருது. நிறைய பேர் இந்த இடத்துல இருக்கிற லேக்ஸு பார்க்ஸ் பக்கத்துலலாம் அமானுஷ்யமான உருவத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத சத்தத்தையும் கேட்டதாக சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற சில லோக்கல் மக்கள் இது இறந்து போனவங்களோட ஆத்மா தான் மோட்சம் அடையாமல் அங்கேயே சுற்றிட்டு இருக்குன்னு நம்புகிறாங்க. சைபர் ஜயா சிட்டியில் நிறைய டெக் பார்க்ஸ் இருக்குது. அப்படி இருக்கிற டெக் பார்க் பக்கத்துலலாம் அமானுஷ்யமான உருவம் சுற்றிட்டு இருக்கிறத அங்கே வேலை செய்கிற பல பேர் பார்த்ததா சொல்லியிருக்காங்க. ஆல்சோ அங்கே வேலை செய்கிறவங்களே ஏதோ வித்தியாசமான விஸ்பரிங் சத்தம்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். பில்டிங்ஸ் நடுவில் அமானுஷ்யமான நிழல்கள் இருக்கிறதையும் பார்த்ததா சொல்லியிருக்காங்க. அதுவும் எக்ஸ்பெஷலாக இதெல்லாம் இருட்டில் தான் பார்க்குறதா சொல்கிறாங்க. மலேசியாவில் இருக்கிற ஒரு டவுன் பேர் தான் செப்பாங். இந்த டவுனில் ஹை ஸ்பீட் கார் ரேசஸ்க்கு வேர்ல்டு ஃபேமஸான த செப்பாங் இன்டர்நேஷ்னல் சர்க்கியூட் இருக்குது. ஆனால் இந்த அமானுஷ கதைகள் இந்த இடத்தையும் விட்டு வைக்கலனே சொல்லலாம். இதில் வேலை செய்கிற சில ஒர்க்கர்ஸ் அப்புறம் விசிட்டர்ஸ்லாம் ஒயிட் ட்ரெஸ்ஸில் இருக்கிற ஒரு சின்ன பொண்ணோட உருவத்தை அங்கங்கே பார்த்து தான் சொல்லியிருக்காங்க. இது என்னென்னு நம்புகிறாங்கன்னா, யாரோ துயரமான முறையில் இறந்து போய் தான் இப்படி அங்கேயே சுற்றிட்டு இருக்காங்கன்னா அங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்க மக்கள் நம்புகிறாங்க. இந்த நிலைன்ற ஊர்லேயும் பேய் கதைகள் இருந்துட்டு வருது. அதுவும் முக்கியமாக நிலை மெமோரியல் பார்க் சுற்றி தான் நிறைய அமானுஷங்கள் நிறைஞ்சிருக்குன்னு நம்புகிறாங்க. அதுவும் வித்தியாசமான சத்தங்களையும் கோல்டு ஸ்பாட்ஸ்களையும் இந்த பார்க்குக்கு வந்த மக்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதாக சொல்கிறாங்க. இதனாலேயே பல பேர் அந்த பார்க்கில் ஆசை நிறைவேறாத ஆவிகள் அங்கேயே சுற்றிட்டு இருக்குன்னு நம்புகிறாங்க. இந்த செரம்பன் ஊரில் இருக்கிற லோக்கல் மக்கள் அந்த ஊரோட பழைய இடங்களில் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அமானுஷ கதைகளை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த ஊரில் இருக்கிற பழைய பில்டிங்ஸ்லாம் ஏதோ விசித்திரமான ஒளியை பார்த்ததா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ இந்த E8 எக்ஸ்பிரஸ்வே ரோடில் பயணித்த பயணிகளும் லோக்கல் மக்களும் பர்சனலாக சொன்ன அர்பன் லெஜெண்ட்ஸ் பற்றியே பார்ப்போம். இந்த ஹைவேல இருக்கிற ஒரு பிரபலமான கதை தான் இந்த உமன் இன் ஒயிட். இந்த ரோடில் ஓட்டின பல டிரைவர்ஸ் ஒரு பெண்ணை ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ரோடோட சைடில் நிற்கிறதா பார்த்துருக்காங்க. அதுவும் பக்கத்தில் போய் பார்த்தா அந்த உருவம் மறைஞ்சு போயிடுமா. நிறைய பேர் இந்த ஆத்மா அதோட தொலைஞ்சு போன காதில் தேடிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹிட்ச் ஹைக்கர்னா நம்ம வண்டியில் போகும்போது லிஃப்ட் கேட்பாங்கள்ல, ஸோ அவங்கள தான் அந்த ஊரில் அப்படி கூப்பிடுவாங்க. அப்படி இந்த ரோட்டில் நின்றுட்டு இருக்கிற ஒரு ஹிட்ச் ஹைக்கரை இந்த ரோட்டில் வர பல டிரைவர்ஸ் ஏற்றிட்டு போவாங்களாம். ஆனால் அப்படி போகும்போது நடு வழியிலேயே திடீர்னு அந்த ஹிட்ச் ஹைக்கர் மறைஞ்சு போயிடுவாங்களாம். இது அந்த டிரைவர்ஸை பயத்துலேயும் கன்ஃபியூஷன்லேயும் ஆழ்த்திடும். சில ஹைவேவோட இடங்களில் குழந்தை அழுகிற சத்தத்தை கேட்டதா நிறைய டிரைவர் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்தப்போ அப்படி எந்த குழந்தையும் கிடைக்கலங்க. ஆனால் அந்த சத்தம் மட்டும் நிற்காமல் நைட்லாம் எக்கோ ஆகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, இப்படி நடக்கிறதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஹைவேல நடந்த மோசமான ஆக்சிடெண்ட்டில் இறந்தவங்களால தான் இந்த மாதிரி நம்பிக்கைகள் கதைகள்லாம் உருவாகிருக்கணும்னு நம்புகிறாங்க. ஆல்சோ அப்படி அவங்க அந்த இடத்துல உயிர் இறந்தனால அந்த எனர்ஜி இந்த மாதிரி சூப்பர் நேச்சுரல் விஷயம்லாம் நடக்கிறதுக்கு வழி அமைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. என்னதான் இந்த E8 எக்ஸ்பிரஸ்வேல ரொம்ப அழகான சீனரிலாம் நிறைய இருந்தாலும் இந்த அமானுஷ்ய கதைகள் இந்த ஹைவேக்கு ஒரு புது வடிவத்தை கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.